Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். Follow me Instagram ஐடி ராஜா பேரோன். Subscribe my channel, support my channel. Click the bell button. Think yourself big. நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. உனக்கு நீ தான் ஹீரோவா இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், வாழ்க்கையிலே எதையுமே செய்யாம இருந்தவன் தோத்துருக்கான், எதையாவது செஞ்சவன் ஜெயிச்சிருக்கான். ஸோ எப்பவும் இயங்கிக்கிட்டே இரு. ஓகேடா, இன்னைக்கு நம்ம போகிற ஒர்க் அவுட் வந்து லெக் ஒர்க் அவுட். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒர்க் அவுட் போட்டு. லெக் ஒர்க் அவுட் வந்து இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துருக்கேன். நான் லாஸ்ட்டாக போயிட்டு வந்து ப்ராஜெக்டில் அங்கே எங்கே ஓடி சாடி உருண்டு பிறண்டு என்ன ஆகி போச்சுன்னா சீரியஸான விஷயம். ஆனால் நான் காமெடியாக சொல்கிறேன். இந்த லெஃப்ட் லெக்கில் உள்ள 2 லிக்மெண்ட், அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஸ்கேனில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு லிக்மெண்ட்டு, இந்த பக்கம் ஒரு லிக்மெண்ட், ரெண்டுமே டேர் ஆகி போச்சு. இதுலேயும் டேர் ஆகி போச்சு. அது போக இதில் கார்டிலேஜ் மசில் வீக் ஆகி போச்சு. ரெஸ்ட் எடுக்கணும், சத்தான உணவுகள் சாப்பிடணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும். இதுதான் வந்து நமக்கு சொன்னது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க நம்மளால் முடியாது. நானும் ரொம்ப நாள் ரெஸ்ட் இருந்து பார்த்தேன். லெக்கு வீக் ஆகுது, பாடி வீக் ஆகுதே தவிர சரியான மாதிரி தெரியல. ஸோ என்னுடைய ஓல்டு மெத்தடை எடுத்து அது பாட்டுக்கு வலியை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சது. இப்போ வலி பெருசாக இல்லை, இருந்தாலும் உள்ள டேமேஜ் இருக்குது. சம்டைம் ஃபீல் ஆக தான் செய்யுது. ஓடும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேடா, இப்போ தான் வெயிட் போட ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம பழைய வெயிட்டை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், ஆனால் அதில் கவுண்டிங் இன்னும் கொண்டு வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வெயிட் எப்போவுமே 100ங்கிறது வெயிட்டை மட்டும் கணக்கு பண்ணுறேன். நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற வெயிட் வந்து ரப்பர் வெயிட்ஸ் கிடையாது, எல்லாமே இரும்பு வெயிட். வெளியிலேருந்து வந்த பசங்க நம்மள்ட்ட சொன்னது இதுதான். இதே வெயிட் தான், 100 கிலோ தான் நாங்களும் எங்கள் ஜிம்மில் போடுறோம். ஆனால் இரும்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு கல்லில் யூஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒருத்தனும் விரும்ப மாட்டான். ஸோ அதனால் அந்த இரும்பு யூஸ் பண்ணுறோம். இதில் உள்ள கிடைக்கிற ஸ்ட்ராங்னஸ் வந்து அந்த ரப்பரோடையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றவங்க சொல்லி நான் சொல்கிறேன், நானாக சொல்கிறது இல்லை. ஸோ எனக்கும் இது வந்து கொஞ்சம் சூப்பர் தான். இதை தூக்கிட்டு நம்ம ரப்பர் வெயிட்ஸ் தூக்கும்போது ஈஸியாக இருக்குது. ஓகேடா, போலாம். ரெடி, ஹை அப், ஆ ஆ ஆ ஆ. ஓகே, இது கம்பி சேர்த்தா 120 கிலோ வரும். ஓகேடா, இங்கே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சில சகோதரர்கள் வந்து, நான் 6 வயசு படிக்கும்போது 1000 கிலோ மூட்டையை தூக்குனேன், நான் 8 படிக்கும்போது 8000 கிலோ மூட்டையை தூக்குனேன் அப்படின்னு கிடந்து கதறிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி கதறாங்கன்னு தெரியல. நாம எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறத, நம்ம அறிவு கெட்டின விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். இது நான் பெரியவன், நான் பெரிய அப்படி, நான் பெரிய அது என்ன ப்ளூ ஃபயர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுறத அப்படியே ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேடா, நான் பாடி பில்டிங்கில் இப்படி தான் இப்போவுமே இந்த வெயிட்ஸ் தான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இனி ஒரு 10 கூட்டுவேன், மறுபடியும் 10 கூட்டுவேன். அப்படி தான் போயிட்டு இருக்கு. இனி லெக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆனால் இன்னும் ஒரு 7.5 கூட்டுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணுறது நம்ம பவர் லிஃப்டர்ஸ் இல்லை. இன்னொன்று, மூட்டை தூக்குறதை விட ஸ்குவாட்டும் மூட்டை தூக்குறதும் ஒன்றும் கிடையாது. மூட்டை தூக்கிட்டு இப்படி போகிறாங்களா, ஆனால் இது அப்படி கிடையாது. ஸ்குவாட் உட்காந்து எந்திரிக்கணும், அது அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்கிறது, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ, சரின்னா எடுத்துக்கோ, இல்லை சரியானதை எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு அது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, வேடா, அடுத்த வெயிட் போகலாம். ரெடி, நான் இன்னைக்கு போட போகிறது 2 ஒர்க் அவுட்ஸ் தான். அதனால் இது கண்டினியூவாக தான் போகும். என்னெல்லாம் போடுறேன்னா, ஸ்குவாட் 3 செட்டு, எக்ஸ்டென்ஷன் 3 செட்டு, அதோட முடிஞ்சு. ரெடி, அப், வடா ராஜா, ரெடி, 3 கவுண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஐலவா, ஆ Superb. Boom. Boom.
இப்போ எவ்வளோ கிடக்குது? 100, 120, 140, கம்பி சேர்த்தா 160. ஓகே, ஒரு 2 கவுண்ட். ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் இல்லை, லாஸ்ட் செட்டு போடுறோன்னா பின்னாடி யாரையாவது வச்சுக்கணும். எத்தனை நிமிஷம் போயிருக்கு வீடியோ? 5 நிமிஷம் தானே போயிருக்கு. ஓகேடா, ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துடக்கூடாது, அதையும் பார்க்கணும். கட் பண்ணாத கண்டினியூ. லிக்மெண்ட் டியர் ஆகலன்னா அந்த லெக்கு நல்லா வச்சிருந்துருக்கலாம். இன்னும் டியரா சரி பண்ணல, அது நமக்கு என்ன ஆப்பு வைக்க போதா தெரியல. பெரிய ஆப்ரேஷன் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. டியர் இருக்குது, சரியாகணும். ரெஸ்ட் விட்டு சரியாகலை, ஒர்க் அவுட் பண்ணி சரியாகுது, அவ்வளோதான். ஏன்னா இதை நான் எப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஏற்கனவே இங்கே ஷோல்டரில் ஒரு டியர் ஆகிடும். அப்போ அது பண்ணும்போது பயங்கர வலி. அதுக்கு இப்படி தான் ரெஸ்ட் விடுங்க, சும்மா இருங்கன்ட்டாங்க. சும்மா இருந்து பார்த்தா சரியே ஆகலை. நான் பாட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாளடைவில் அந்த வலி எங்கே போச்சு, சத்தம் எங்கே போச்சு, ஒன்றையும் காணல. இப்போ லெக்குமே அப்படி தான். நான் வச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் என் லெக் ஸ்ட்ராங் இல்லாமல் ஸ்ட்ராங் கம்மியாகி போயிட்டே இருந்துச்சு. ரோகன் மாப்பிளை யாருக்கு ஃபோனு? ஜிகன் மாறி உடனே வீடியோவில் பார்த்தா காரித்து போய் ஓடி போயிரு. இவன் தான் அந்த ஜெகன். பல வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜிம்முக்கு வந்திருக்கான். ரெடி போலாமா? சூர்யா 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 வாடா ராஜா, அடி. கமான் கமான், லெட்ஸ் கோ. ஐ லவ் ஹை போடலாம். வாடா, அடி அடி. ஒன் மோர். Okay, done. இன்னொரு வீடு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்டு ஒன்று போட்டிருந்தேன் என் தம்பியோட சேர்ந்து, அனுஜன் கூட சேர்ந்து. அதில் ஒருத்தர் போட்டிருந்தார், எங்கள் மாஸ்டர் 300 கிலோ அடிப்பாருன்னு. வாழ்த்துக்கள், மாஸ்டர் மேலே பயங்கர ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொண்ட பையன். வாழ்த்துக்கள். ஓகே, நீ சொல்கிற அவங்க மாஸ்டர் 300 கிலோ அடிக்காருன்னு அதை போட்டு பொறாமப்படுறவங்க இல்லை. நாங்கள் பாடி பில்டர்ஸ் எல்லாம் அப்படி பொறாமலாம் பட மாட்டோம். சந்தோஷம், அடிக்கிறாரா, வாவ், உண்மையிலே கிளாப் பண்ணி பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், சூர்யாங்க வா. சூர்யா வந்து லாஸ்ட்டாக நம்ம மிஸ்டர் கன்னியாகுமரி காம்படிஷனில் வந்து 65 kgல சில்வர் மெடல் பண்ணியிருந்தான். பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு பயங்கர ஆசை. பட் ஃபினான்ஷியலாக அவன் வந்து ஹெல்த்தியரான ஒரு இது இல்லை. ஓகே, எப்போவுமே பசங்க எல்லாருக்கும் சொல்கிறது, லாஸ்ட்டாக ஒரு பையன் கூட வீடியோவில் கேட்டிருந்தான், நான் பாடி பில்டிங் பண்ணணும், எனக்கு வந்து நல்ல ஆசை இருக்குது, ரயில்வேல அது மூலம் வேலை கிடைக்குமா, வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கன்னா, பாடி பில்டிங் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆனால் ஓகே, நல்ல ஸ்போர்ட்ஸ் தான், ஆனால் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ். ஓகே, அதை எல்லாருமே ஒத்துக்கணும். பாடி பில்டிங் வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ். இல்லை, இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸோடையுமே எக்ஸ்பென்சிவ் எதுன்னு கேட்டால் என்னையை பொறுத்தவரை அது பாடி பில்டிங் தான். ஓகே, அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். செலவு பண்ணதில் நிறைய காசு கிடைக்குமானா காசு கிடைக்காது. அது ஒரு பேஷன், அது ஒரு வெறி, அதனால தான் கண்டினியூ பண்ணுவோம். வேலை கிடைக்குமானா மேபி கிடைக்கலாம், எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், இதை பண்ணிட்டா கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ நீ வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்படின்னா, சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கணும். ஒரு 21 வயசுலேயே நீ நேஷனல் இன்டர்நேஷனல் வரைக்கும் நீ வின் பண்ணணும். வின் பண்ணிட்டு 21 வயசுக்குள்ளேயே வின் பண்ணிட்டு நீ ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இதில் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கேம்ஸ் வின் பண்ணிட்டு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் வச்சுட்டு 21 வயசு இருந்துச்சுன்னா நீ வந்து ஆர்மி டிஃபென்ஸில் உள்ள எல்லா 3 கேட்டகரியுமே நீ ட்ரை பண்ணலாம். ஈஸியாக வேலை கிடைக்கும். சரியான ஆட்களை மூவ் பண்ணாலே போதும். அதுக்கு பெரிய எக்ஸாம்ஸ் கிடையாது, செலெக்ஷன் ட்ரையல்ஸ் மட்டும்தான். ஓகே, ஆனால் ரயில்வேயை பொறுத்தவரை செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வேக்கண்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அதுக்கு 27 வயசு வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் அதில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கான்னு சொன்னா கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். அதை மட்டுமே நம்பி நீ பாடி பில்டிங் பண்ணுறேன்னா நல்ல காசு உள்ள பையனாக இருந்தால் பண்ணு, மற்ற பசங்க யோசிச்சு பண்ணுங்க. மற்றபடி பண்ணலாமான்னு சொன்னால் அது உன்னுடைய ஓன். ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். டார்க் சைடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்கிறோம்ல. முதல்ல இது எக்ஸ்பென்சிவ், அதை செலவு பண்ணுறதுக்கு நீ ரெடியா?
செலவு பண்ணி அதில் பெரிய அளவுக்கு நீ போட்டையெல்லாம் ரிட்டர்ன் கிடைக்குமானா கிடைக்காது. அதையும் ஞாபகம் வச்சு. ஓகே டான். இன்னைக்கு அவன் வேலை பார்க்குறான், ஆனாலுமே அவனுக்கு ஃபினான்ஷியலாக கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் 6 வருஷம் என் கூட கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். அதுக்காக இப்போ இவ்வளோ நாள் கழிச்சும் விடாமல் அதை வந்து நம்ம பண்ணியே ஆவங்கிறதுக்காக இப்போ ரெடி ஆகி மிஸ்டர் கன்னியாகுமரி பண்ணியிருக்கிறான். தொடர்ந்து பண்ண முடியலைங்கிற ஒரு கட்டம் வரும்போது நான் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்டதில்லை. முறையாக சூர்யாக்காக கேட்டேன். நாகர்கோயிலில் மார்த்தாண்டத்தில் ப்ரோட்டீன் ஷாப் வச்சிருக்கிற டாலர் நியூட்ரிஷன் பகத் பிரதர் வந்து மறுவார்த்தையே பேசலை. வளர்ற பாடி பில்டருக்கு நான் பண்ணுறேன், அவன் ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா இன்னும் நான் பெருசாகவே அவனுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். இப்போ என்னால் முடிஞ்ச ஸ்பான்சரை கொடுக்குறேன்ட்டு டாலர் நியூட்ரிஷன் அவருக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சூர்யாவுக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்குது. கண்டினியூவாக இன்னும் அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணுவான். நல்ல குட் ஃபார்மை வந்து எதிர்பார்ப்போம். ஓகே, எங்களுக்காக உங்கள் பைசப்ஸ் போஸை அடிக்க முடியுமா? ஓகே, பூம். ஓகேடா, எக்ஸ்டென்ஷன் 3 செட் முடிஞ்சு. எக்ஸ்டென்ஷன் ஒரு செட்லேயே முடிச்சிடலாம், இல்லைன்னா வீடியோ லாங்காக போயிடும். கரெக்டா 11 நிமிஷம், அதுக்கு மேலே போகக்கூடாது. இன்னொரு காமெடி என்னன்னா, எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா பழைய மாதிரி ஒர்க் அவுட் வீடியோ போடுங்க, ஒர்க் அவுட் வீடியோ போடுங்க. ஒர்க் அவுட் வீடியோ போட்டால் ஒரு வேலும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்காம அந்த வீடியோ போட்டு எனக்கு என்ன யூஸ்? ஓப்பனான விஷயம் பேசணும்ல. யூடியூப் சேனல் ஒரு நடத்துற யாராக இருந்தாலும், ஐயோ நான் வந்து தர்மத்துக்கு நடத்துகிறேன் அப்படிலாம் இல்லை. உண்மையிலே நம்ம இதை போடுறோம், இதனால நமக்கு ஒரு ரெவன்யூ வருதுன்னா அதில் ஒரு சந்தோஷம். ஒன்றுமே வரலைங்கிற போது யாராவது போடுவாங்களா? சரி, அப்போ இன்னும் வேற ஒரு நல்ல விஷயங்களை நான் போடுறேன். ஆனால் அதை மட்டுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நிதர்சனத்தை பேசணும், உண்மையை பேசிடணும்ல. ஓகே, அதனால தான் ஒர்க் அவுட் வீடியோ அதிகமாக நீங்கள் ஒர்க் அவுட் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நானும் இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறேன். வெறித்தனமான ஒர்க் அவுட் வீடியோஸாக போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா நாங்கள் போட ஆரம்பிப்போம். நீங்கள் பார்க்கலன்னா நாங்கள் போட மாட்டோம். நீங்கள் போடுறதை மட்டும் பார்க்காதீங்க, நாங்கள் ஒர்க் அவுட் போடுறதையும் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம பசங்க போடுற வீடியோவை பார்க்குறீங்க, ஒர்க் அவுட் போடுற வீடியோ பார்க்க மாட்டீங்க. இலைமறை காய்வு மறையோ தானே சொன்னேன் இல்லையோ? ஓப்பனாக சொல்லிட்டேனோ? இலைமறை காய் வராதானே சொல்லியிருக்கேன். ஆமாம், போட் ஓகே, ஒரு போஸ் அடிக்குமா? ரெடி? ஓகே, டாடா பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா பாரோ.